ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம சமையலாம் முருங்கைக்கீரை எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் அரிசி இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் எடுத்து வச்சுருக்கேன், ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கீரைக்கு கொஞ்சமாக கடுகு போட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் பெருசாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி கூட காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோம், அதை தூள் பண்ணி போடுறோம். அதனால் சும்மா வாசனைக்கு 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 5 பூண்டு பல் இது மாதிரி கட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இதில் வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீரையை சேர்த்துக்கிறேன். கீரை 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் கீரை எவ்வளோ இருந்தது, இப்போ நல்லா எவ்வளோ சுருங்கி வந்துடுச்சுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த அரிசியும் காஞ்ச மிளகாயும் வறுத்து வச்சுருக்கதை பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் உள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடிச்சதை போட்டு நல்லா பொடிச்ச அரிசி மாவு காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இதை போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி அரிசி போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடு தேங்காய் மட்டும் தான் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து தான் இந்த மாதிரி பொரியல் பழகிக்கிட்டேன். எனக்கு தேங்காய் போடுறது பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.